ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் நீடிக்கும் நிலையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் முதற்கட்டமாக இஸ்ரேலிலிருந்து மீட்கப்பட்ட 165 இந்தியர்கள் இந்தியா வந்தடைந்தனர். அவர்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப இந்தியா வந்தடைந்த நிலையில அடுத்த கட்டமா அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்ன நிலவரம்? ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான போர் தாக்குதல் நீடித்து வந்த நிலையில் இரு நாடுகளிலும் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக இந்திய அரசு ஆபரேஷன் சிந்து திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. முதற்கட்டமாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அதனை தொடர்ந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் இஸ்ரேலில் இருந்து சுமார் மீட்கப்பட்ட 165 இந்தியர்கள் தற்போது டெல்லி விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றனர். இவர்களை இந்திய விமானப்படைக்கு சொந்தமான IAS C-17 சிறப்பு விமானத்தின் மூலமாக இவர்கள் அனைவரும் அவர்களின் உடைமைகளோடு சேர்த்து இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். ஈரானில் இருந்து வரக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக பொதுவாக கமர்ஷியல் பிளைட் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக விமானப்படைக்கு சொந்தமான சிறப்பு விமானங்களே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி விமான நிலையம் வந்திறங்கிய இந்தியர்களை மத்திய வெளியுறவு இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றிருக்கின்றனர். இவர்கள் இந்தியர்கள் அனைவரும் இஸ்ரேலில் இருந்து அண்டை நாடான ஜார்டன் நாட்டு தலைநகர் அம்மான் பகுதிக்கு பேருந்து மூலமாக அழைத்து வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக இவர்கள் அனைவரும் இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் இஸ்ரேல் தற்போது வான் பரப்பு மூடப்பட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் நேரடியாக விமானத்தை அனுப்ப முடியாது. எனவே அங்கிருந்து இஸ்ரேலுடைய அண்டை நாடான ஜார்டன் தலைநகர் அம்மானுக்கு பேருந்து மூலமாக அழைத்து வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மீண்டும் இஸ்ரேலில் இருந்து இந்தியா அழைத்து வரப்பட உள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.